it's me Dimple. Welcome back to my channel Dimple Swings. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் சின்னவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா அவர் கொஞ்சம் வளர்ந்துட்டு வரார் இல்லையா, அவருக்கு இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியுது. ஸோ அவரை ரொம்ப நாளாக நாங்கள் ஆசைப்பட்டோம், டைம் கிடைக்கல. இன்றைக்கி நாங்கள் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது 1 இயருக்கு முதல்லையே நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம். பட் எனக்கு இப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ எங்கே போனோம், என்னெல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எஸ், நாங்கள் போனது தெய்வலையில் இருக்கிற ஜூ, அதாவது மிருக காட்சி சாலைக்கு தான். நிறைய டைம் போயிருக்கு. ஸ்கூல் டேஸில் எல்லாமே ஸ்கூலால் போயிருக்கோம், அதுக்கப்புறம் ஃபேமிலியாக போயிருக்கோம். ரீசெண்ட், அதாவது இந்த வீடியோ வந்து 1 இயருக்கு முதல்ல, ஷார்ப்பாக 1 இயருக்கு முதல்ல எடுத்த வீடியோ. அண்ட் அதுலேருந்து பார்த்திங்கன்னா கொரோனாக்கெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸோட ரீசெண்டாக போயிருந்தேன் அந்த டைமில். ஸோ அதுக்கப்புறம் சின்னவரோட ஆஃப்டர் மேரேஜ் சின்னவரையும் கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்குது. ஆஸ் யூஷுவல் எப்படி ஜூ இருக்குமோ அப்படியே தான் இருக்குது. ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு. முன்ன மாதிரியெல்லாம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இல்லை, நிறைய இடம் வந்து ஸ்பேஸாக இருக்குது. பட் நாங்கள் போன டைமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரௌடாக தான் இருந்துட்டு, ஓரளவு க்ரௌடு. நாங்கள் போனது சண்டே டைமில். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குது, ஜூ மியூசியம். எனக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரினா ஞாபகத்தில் இல்லை. பட் இந்த டைம் கொஞ்சம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி உள்ளுக்கு பார்த்தது. ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மியூசியத்துக்குள்ளே வந்தீங்கன்னா நிறைய தொல்லியலான விஷயங்கள் இருக்குது. ரேராக எங்களுக்கு இது வந்து நார்மலாக எங்கேயுமே பார்க்க முடியாது, அங்கே மட்டும்தான் பார்க்கலாம். நிறைய எச்சங்கள், மிருகங்களோட இந்த மாதிரியான நிறைய முட்டைகள் வகைகள், அதுகள் எல்லாமே அழகாக வகைப்படுத்தி காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ இப்போ மொபைல் ஃபோனெல்லாம் இருக்கிறனால நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். முன்னே நமக்கு அப்படி இயலாது இல்லை. இப்போ நமக்கு டெக்னாலஜியும் வளர்ந்துருக்கிறனால நமக்கிட்ட அதுகளை ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா கெரோனுக்கு வந்து நாங்கள் இப்போ 1 இயருக்கு முதல்ல போகும்போது அவருக்கு 1.5 வயசு தான். அப்போ தான் அவருக்கு சில விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிற ஒரு ஏஜ் வந்து வர ஸ்டார்ட் ஆன டைம். ஸோ அவர் நிறைய என்ஜாய் பண்ணார். நிறைய பேர்ட்ஸு, அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அவரால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுட்டு. ஏன்னா ஆல்ரெடி புக்ஸில், ஃபோனில், ஃபோட்டோஸ்லலாம் காமிச்சிருக்கிறனால அதனால் அவர் நல்லாவே என்ஜாய் பண்ணார். சின்னவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தான் மிருகங்களை விட பறவைகளில் வந்து அதிகமான ஈடுபாடு இருக்குது அவருக்கும் பேர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அது ஆர்வமாக பார்ப்பாரு. எனக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டக்குன்னு டயர்ட் ஆகிட்டு எங்களோட கரோனும் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்காரு. ஏன் டயர்ட் ஆகிட்டுனா, ஏர்லி மார்னிங் 8க்கெல்லாம் நாங்கள் போயிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 200 ரூபா தான் இங்கே ஜூவில் வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஜூக்கு போன எல்லாருக்குமே தெரியும், ஆர்டர் படி தான் போகணும். நாங்கள் 1லேருந்து அப்படியே ஆர்டர் படி ஒரு லைன் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த விஷயங்களை பார்த்துட்டு தான் நம்ம அப்படியே போகணும். ஸோ ஸ்டாப் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே டைம் இருக்காது. ரொம்ப வெயில் வேறு, அப்படியே நடந்துக்கிட்டே போகிற நேரம் கால் வறுத்து அது ஒட்டோவாக வந்து எங்களுக்கு ஒரு டயர்ட்னஸை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும். இந்த இடத்த பார்த்தீங்களா, ரொம்ப அழகான ஒரு இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துட்டு அதனால தான் நான் இதை வந்து மெயினாகவே வீடியோ எடுத்தேன். ரொம்ப அழகான பிளேஸ் இல்லையா? பார்த்தீங்களா, இது வந்து சிங்க குகை. ஆனால் சிங்கம் பாருங்க தூரமாக நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு கொரட்டை விட்டு. கரோனுக்கு எவ்வளோ காமிச்சாலும் விளங்கவே இல்லை. சிங்கம் எங்களுக்கு பார்க்கவே கிடைக்கல. இவ்வளோ பெரிய யானையை ஃபர்ஸ்ட் டைமாக கரோன் பார்க்குறாரு, கண்ணு முன்னுக்கு பார்க்குறாரு. இவ்வளோ நாள் ஃபோனில் ஃபோட்டோஸில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பார் எலிஃபென்ட்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. இந்த யானை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இதோட கடைசி நாள். அது வந்து அதோட சொந்த ஊருக்கு ஆஃப்ரிக்காவுக்கு வந்து திரும்புது. கடைசியாக காட்சிப்படுத்துறதுக்காக வச்சுருந்த டைம் தான் அது. ஸோ நாங்கள் அந்த லாஸ்ட் டேயில் தான் போயிட்டு நாங்கள் அந்த எலிஃபென்ட்டையும் பார்த்தோம். இந்த குரங்கு கிட்டலாம் கிட்ட போயிடாதீங்க, பாவம்லாம் சாப்பாடுலாம் கொடுக்க போயிடாதீங்க. இதெல்லாம் சரியான குப்பாடி குரங்கு செட்டுகள். நமக்கு வந்து கிட்ட போனாலே வந்து மண்ணெல்லாம் தூவி அடிக்க தொடங்கிட்டு, நாங்கள் போன டைமும் அப்படித்தான். ஒருத்தவங்க சாப்பாடுலாம் கொடுக்க போனாங்க, மண்ணை வாரி இந்த கீழே இருக்க மண்ணெல்லாம் எடுத்து எங்களுக்கு வீச தொடங்கிட்டு. ஸோ ரொம்ப கவனம், கிட்ட போயிட்டு பாவமே அப்படின்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு எகென்ஸ்டாக வேலையை காமிச்சிடும். இதோ இந்த செட் குரங்குகள் இருக்குது இல்லையா, இதுகள் வந்து தனி குகையில் போட்டு தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இதையும் நம்ம வந்து மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வருது இல்லையா இந்த குரங்கு, இதை வந்து அந்த டைமில் வந்து இந்த 2-3 பசங்க வந்து கொஞ்சம் டீஸ் பண்ணுற மாதிரி
பண்ணவும் அதுக்கு ரொம்ப கோவம் போயிட்டு அது வார ஸ்டைலே கண்டிங்களா அட்டாக் பண்ணுறதுக்கு தான் அது ரெடியாகி வந்துட்டு சரி ஓகே நம்ம வந்து வீடியோ கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருக்கலான்ற போதே அது வந்து பாய தொடங்கிட்டு அந்த மதியில் தாண்டி வாரத்துக்கு அது ட்ரை பண்ண தொடங்கிட்டு ஸோ விட்டமா பிடிச்சமானு ஓட தொடங்கிட்டோம். அந்த பட்ட வெயிலில் கெரோண்ட பேக்கையும் தூக்கிக்கிட்டு கெரோனையும் தூக்கிக்கிட்டு பாதி தூரம் நடந்து வரும்போதே நாங்கள் 2 பேரும் டோட்டலாக டவுன் ஆகிட்டோம். நல்லாவே வந்து டயர்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்க முடியுமான ஒரு ஏரியா. அதில் இருந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப எங்களோட ஜேர்னியை வந்து நாங்கள் தொடங்கிட்டோம். அடுத்து போன இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து பெரிய ஒரு பார்க் ஒன்று இருக்குது. சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கான ஒரு தீம் பார்க் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே தான் போனோம். கொஞ்சம் விளையாட வைக்கலான்னு பார்த்தோம். கெரோனுக்கு எதுவுமே பிடிக்கல. அதில் வந்து சேரில் மியூசிக்கல் சேர் ஒன்று இருக்குது. உட்காந்துட்டு அந்த சேர் வந்து ஆடிட்டே இருக்கும். அது ரொம்ப விரும்பினார். அதனால அதில் கொஞ்சம் ஆளை வச்சு கொஞ்சம் ஹாப்பி பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். வீடியோ எடுக்கிற நேரம் அதுக்கு நல்லாவே போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ அந்த தீம் பார்க்குள்ளே இவர் விளையாண்ட ஒரே விளையாட்டு இது மட்டும்தான். ஆல்மோஸ்ட் நாங்கள் பாதி சுற்றி பார்த்து எல்லாமே முடிஞ்சு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கெரோன் நினச்சிட்டாரு உண்மையான மலைப்பாம்புன்னு. கிட்ட போகவே இல்லை. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆள் பயந்துட்டார். இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மணி. எங்களுக்கு சரியான பசி வந்துட்டு ஏன்னா காலையில் 8 to 8:30 தான் நாங்கள் வந்தோம். இந்த டைமுக்கு எங்களுக்கு நல்லாவே பசிக்க தொடங்கிட்டு ஓகே நம்ம போய்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்கு வந்து பெரிய கேண்டீன் ஒன்று இருக்குது. ஜூக்கு போனவங்களுக்கு தெரியும். சுத்தமாக சாப்பாடு நல்லாவே இல்லை. எல்லாமே பச்சை பச்சையாக இருக்குது. எதுவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை. சரி கூலை மட்டும் குடிச்சிட்டு வரோன்னு சொல்லி கூழ் குடித்தோம். கெரோனுக்கு ஒரு மைலோ வாங்கி கொடுத்தோம். அதுவுமே சாட்டிஸ் இல்லை. சரி போகிற வழியில் கடையிலேயே ஏதாவது நம்ம லஞ்சுக்கு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். ஃபைனல் டச்சாக நாங்கள் வந்து புலி தான் பார்க்க போனோம். இதில் ஒரு விஷயம் என்ன நடந்துட்டுன்னா கெரோன் இப்படி உட்காந்துட்டு இருக்கும் போது புலி அங்கே இருந்துட்டு அது வந்து நிறைய வீடியோக்களில் நாங்கள் பார்க்குற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது போயிட்டு பிடிச்சிடலான்ற ஒரு எண்ணத்தோடு தான் அது அங்கேருந்து ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டு நாங்கள் டக்குன்னு சின்னவர் என்னன்னாலும் ஒரு மனப்பதட்டம் இருக்க தானே செய்யும் டக்குன்னு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் புலி கிட்ட வந்துச்சு. கெரோன் தான் தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பின ஆள். அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்தவங்கலாம் டக்குன்னு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்க தொடங்கினாங்க. அந்த டைம் தான் நாங்களும் அப்படியே இந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணிக்கிட்டோம். அதோட ஃபுல் ரவுண்டையும் முடிச்சு நாங்கள் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து மறந்துட்டோம். பட் பரவாயில்ல வெளியே போகிற நேரம் நம்ம வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகலான்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணனால நாங்கள் அந்த பிளேஸில் வந்து சாப்பிட்றதுக்கு யோசிக்கல. இப்படி இனிதே எங்களோட மிருக காட்சி சுற்றுப்பயணம் நிறைவு பெற்றது. ஸோ இப்படி நாங்கள் அப்படியே பொடிநடையாக வந்து என்ட்ரன்ஸுக்கு எகெயின் வந்துட்டோம். வெஹிக்கிள் போட்டுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திரும்ப அப்படியே நல்லபடியாக வீட்டுக்கும் சாப்பாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்து திரும்பிட்டோம். ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் கெரோனும் ஜூ கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கணும் அப்படின்னு. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப கிட்ட வெள்ளவாத்துலேருந்து தெய்வல ரொம்ப கிட்ட. பட் எங்களுக்கு டைம் இல்லாமல் இருந்துட்டு இன்றைக்கி அந்த டேயை யூஸ் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஜூ போயிருக்கீங்க போக போறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல டான் டாங்கன்னு காமிக்கும். பாய்.